Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம Classic NEET Academy இருந்து NEET 2025 prepare பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஒரு ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். டிசம்பர் 29th 2024 29th டிசம்பர் 2024 இருந்து. சார் இந்த ரிவிஷன் பேட்சை யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம்? சார் நான் வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் வேணும். படிச்ச மாதிரியும் இருக்கு, படிக்காத மாதிரியும் இருக்கு. ஸோ எனக்கு வந்து சில டாபிக்ஸ் மட்டும் சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் அது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் சார் நான் எல்லாமே படிச்சுட்டேன், ஆனால் சில ட்ரிக்ஸ் எல்லாம் என்னால் பண்ண முடியல. நார்மலாக இருக்கிற கொஸ்டின்ஸ் ஓகே, ஆனால் ட்ரிக்கியாக வர கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் வேணும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லா யூனிட்டும் ரிவைஸ் பண்ணணும், எல்லா யூனிட்டுக்கும் டெஸ்ட் எழுதணும், பார்ட்டாகவும் டெஸ்ட் எழுதணும். ஒரு 20%, 40%, 60%, 80% அப்படியே பார்ட்டாக எழுதிட்டு வந்து 100% டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த ரிவிஷன் பேட்ச். இப்போ இந்த ரிவிஷன் பேட்சில் 29th டிசம்பர் 2024 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மார்ச் 22nd வரைக்கும் ரிவிஷன் போகும். அதுக்கப்புறம் மார்ச் 23rd ஏப்ரல் 30th வரைக்கும் ஒரு 30 ஃபுல் டெஸ்ட், அதுவும் இன்க்ளூடட் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன், ஆன்லைன், உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும்னாலும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. எங்கே சார் இந்த ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் சேலம், நாமக்கல், தருமபுரியில் 29th டிசம்பர் 2024 we are starting this revision. இப்போ இந்த ரிவிஷனில் வந்து சார் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் சார். சில ட்ரிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார். எந்த மாதிரி ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, எந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண கம்ப்ளீட்டாக உட்கார வச்சு ஒரு டேல ஒரு மினிமம் வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஒரு 125 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண வைக்கிறது ஒரு மெத்தடாலஜி. அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், நான் அந்த ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சுவலாக வந்து மோஷன் பிளேனில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் அவங்க கேட்குற டாப்பிக்கே ஒரு சின்ன கான்செப்ட் தான். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாலே இந்த வெலாசிட்டி அப்படின்னு வரும்போது வெலாசிட்டி வந்து வேரியபிளாக கான்ஸ்டண்டா, ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி வேரியபிள். எப்படி சார் அப்படின்னு கேட்டால் வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் மேக்னிடியூட் மாறாது. இதுதான் இதில் கேட்ச் பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் மேக்னிடியூட் மாறாது. அப்போ அதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து இப்போ we can see that அதை வச்சுட்டு உங்களுக்கு மேக்னிடியூட் வந்து மாறவே மாறாது, சேஞ்ச் இன் மேக்னிடியூட் கிடையாது, ஆனால் டைரக்ஷன் வந்து மாறும்னு சொல்லி அதில் அந்த ஆல்ஃபா வந்து 0 இப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் மட்டும் கரெக்டாக சொல்லி கொடுத்து, அது மட்டும் நம்மளோட கிளாசிக் என்சிஆர்டி பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனுக்கு இருக்கிற ஆக்சலரேஷன் மட்டும் இருக்கும், அப்போ ஆக்சலரேஷனும் மாறும். அதுதான் நம்ம கிளாசிக் என்சிஆர்டி பாயிண்ட்லையும் நம்ம கிளியராக கொடுத்துருவோம். இந்த இடத்துல இன் எனி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு மட்டும்தான்ப்பா கான்ஸ்டன்ட், ஆனால் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் வேரியபிள். இதில் நிறைய பேர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் நினச்சிப்பாங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாலே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் மோஷனாலே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஒன் டைமென்ஷனில் அது வரும், ஆனால் இங்கே வராது. இதுதான் கேட்ச் பாயிண்ட் இந்த இடத்துல. அப்போது அவங்க என்ன கேட்கலாம், எப்படி கேட்கலாம், வார்த்தை விளையாட்டை கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுவும் நம்மளோட கான்செப்ட் கேப்சூலில் கொடுத்துருக்கோம். சி கியூப்னு சொல்கிற கிளாசிக் கான்செப்ட் கேப்சூலில் சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி 0, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது, சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி 0, ஆனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நாட் 0. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி 0, ஆனால் மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0 கிடையாது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கும், சேஞ்ச் இன் மேக்னிடியூட் வெலாசிட்டி தான் இருக்காது. இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு நீட் 2024 இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எதெல்லாம் வேரி ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் போட்டிருந்தீங்க, இது தப்பு. வேரியிங் வெலாசிட்டி அண்ட் வேரியிங் ஆக்சலரேஷன் தான் கரெக்டு. அப்போ இதை மாதிரியான ஒரு சின்ன ட்ரிக்கு, அந்த ட்ரிக்கை மட்டும் எப்படி சொல்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு வந்து இந்த ரிவிஷன் பேட்சில் கற்றுக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எங்களோட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல், கிளாசிக் நீட் அகாடமியோட ஓன் ப்ரிப்பேர்டு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு ஒரு 66 ஸ்டடி புக்ஸு, எல்லா யூனிட்டுக்கும் 23 சொல்யூஷன் புக். அது மட்டும் இல்லாமல் கான்செப்ட் கேப்சூல், இப்போ நான் உங்களுக்கு காமிச்சலே அந்த மாதிரி வந்து ட்ரிக்கி பாயிண்ட்ஸு, டோட்டல் டாப்பிக்கும் வந்து அதாவது தியரியும் வந்து ஒரே புக், 11th ஒரு புக்கு, 12th ஒரு புக்கு, ஃபிசிக்ஸ்க்கு ஒன்று, கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் 2 வரும், அப்போ கெமிஸ்ட்ரி 2 வரும். இதை கொடுத்துறோம். பயாலஜிக்கு வேறு மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலும் சார் நான் நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஆக்சலரேட்டர் 30 சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 30 ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், ஃபியூஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ட்ரிக்கி தியரி கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆர்டி கொஸ்டின் சொல்லி ஒரு 100 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டே அன்னைக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் ரிவிஷன் போகும். கம்ப்ளீட் ஃபேக்கல்டி சப்போர்ட் வச்சு உங்களை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வச்சு அதை வந்து அவங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணி கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் ஆக்சலரேட்டர் 30 ட்ரிக்கி கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேட்டலிஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலுமே அசஸ் ரீசனிங் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்கலாம். அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டலிஸ்ட்னு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 ஆர்டி கொஸ்டின்ஸ். இது வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. பயாலஜி பொறுத்தவரையிலும் ரிவிஷன் டே அன்னைக்கு ஒவ்வொரு 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு 100 கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின், அதாவது அந்த ரிவிஷன் டேலியே. அது மட்டும் இல்லாமல் DNA 360 சொல்லிட்டு கீ பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு இயராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேர் நேமாக இருக்கலாம், சயின்டிஸ்ட் நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஷேப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் DNA 360 கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பயாலஜியை பொறுத்தவரையில் மைண்ட் ட்விஸ்டர் 360 சொல்லிட்டு மைண்ட் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் ஜாலங்கள் விளையாடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கேஸையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த ஃபியூஷன் 15 சொல்லிட்டு மோஷன் பிளேனு கொடுத்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க, இந்த கொஸ்டின் தான், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எது வேரி ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம கொடுத்துருந்ததில் ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன் வேரியபிள்ங்கிற தப்பு. ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் மட்டும்தான் வேரியபிள். ஆனால் வெலாசிட்டி வேரியபிள். இந்த இடத்துல ஸ்பீடுக்கு பதிலாக கொடுத்துருந்தோம். இந்த கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு நீட் 2024 கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டின் தான், வேரியிங் வெலாசிட்டி அண்ட் வேரியிங் ஆக்சலரேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ண போகிறோம் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனை. இப்போ நம்ம மார்க்ஸ்லாம் நமக்கு தெரியும். 695 ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க் 690, 689, தென் 685, 83, 83ன்னு சொல்லிட்டு 675க்கு மேலே மட்டும் 17 பேர், 650க்கு மேலே 44 பேர், 600க்கு மேலே 190 பேர் எடுத்திருந்தாங்க, 550க்கு மேலே 361, 500க்கு மேலே ஒரு 570 மாணவர்கள் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் 7.5 ரிசர்வேஷனில் 9th ரேங்க் எடுத்திருந்தாங்க உங்களுக்கு. ஸோ இதில் ரிவிஷன் வந்து போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள், ஆன்லைன் ஆஃப்லைன் அவைலபிள், ஹாஸ்டல் டேஸ்காலர் ரெண்டுமே அவைலபிள். லாஸ்ட் இயர் மட்டும் 276 பேர் MBBS, 40 பேர் BDS. அவங்களுக்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் 21 செப்டம்பர் நடந்தது. எங்கள் ரிசல்ட்டோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணோன்னா போய் யூடியூப் சேனலில் லைவில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் 6 மணி நேரம் லைவில் இருந்தது. 250+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்தாங்க. அதனால் நீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணலாம். நம்ம கிளாசிக் நீட் அகாடமியில் மட்டும் 2016 26 பேரில் ஆரம்பித்தது. லாஸ்ட் இயரில் 276 பேர் MBBSோட சேர்த்து மொத்தமாக 1195 மாணவர்களுக்கு இது வரைக்கும் நமக்கு MBBS கிடச்சிருக்கு. இந்த இயர் அதை விட அதிகமாக நாங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டியூட் தாரக மந்திரமே, இப்போ இதில் செலக்ட் ஆன மாணவர்கள் எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. இப்போது நம்ம தாரக மந்திரமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாணவர்களை மட்டும் அதிக மார்க் எடுக்க வைக்கிறது கிடையாது. நிறையா மாணவர்கள் டாக்டர் ஆகணும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் டாக்டர் ஆகணும். நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை கிராக் பண்ண வைக்கணும். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய எய்மாக வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இந்த ரிவிஷன் பேட்ச் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சேலம், நாமக்கல், தருமபுரி. கம்மிங் 29th டிசம்பர் 2024 இந்த ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறத இன்னும் வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போகிறதுக்கு, உங்கள் ட்ரீமை உங்கள் கனவை நனவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நீட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா கிராக் பண்ணி டாக்டர் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.